அத்தியாயம் 4. சொன்னது போல் எழிலரசி வந்துவிட்டதில் ரகுவரன், ரித்தீஷ் இருவருக்குமே பெரும் நிம்மதியாக இருந்தது. ரகுவரன் பார்த்துக்கொள்வான் தான். அவன் கவலையெல்லாம் ரித்தீஷ் பற்றிதான். எழிலரசி வந்ததுமே முதல் விஷயமாக ரித்தீஷ் பற்றிதான் ரகுவரன் பேசினான். இவனை கொஞ்சம் வீட்டுக்கு வர சொல்லுமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், என் வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன். என் தங்கை வாசுகி பார்த்துக்கொள்வாள். வர மட்டும் சொல்லேன், நான் சொன்னால் கேட்கவே மாட்டேன் என்கிறான். பாவம்மா, சின்ன பிள்ளை, சரியான சாப்பாடு தூக்கம் எதுவும் இல்லை. அப்பா அப்பான்னு அணைத்துக்கிட்டே இருக்கான். ரகுவரன் கூறியதை கேட்டு தான் எப்படி உணர்கிறோம் என அவளுக்கே புரியவில்லை. ரித்தீஷின் தந்தை பாசம் கண்டு நெகிழ்வதா, இல்லை தன் மகனுக்கு கிடைக்காமல் போன அன்பு என உதறி தள்ளுவதா? ஒரு நொடி குழம்பி போனவள் பின் தானே சூழ்நிலை உணர்ந்து சுதாரித்து கொண்டாள். ரித்தீஷ், அங்கிள் கூட போங்க, நான் இங்கேயே தான் இருப்பேன். உன் அப்பா கண் விழித்தால் உடனடியாக உன்னை கூப்பிடுறேன். நீங்க நல்ல பையன்தானே, ஒரே ஒரு முறை தூங்கி எழுந்து வாங்க என மென்மையாக அவள் கூற, நீங்க இருப்பீங்களாமா என கை நீட்டி அஸ்வந்த் போலவே அவன் கேட்க, மீண்டும் சினுங்கிய மனதை ஒரு அடக்கு போட்டு அடக்கினாள். கண்டிப்பா இருப்பேன் ரித்தீஷ், நீ என்னை நம்பலாம் என அவள் அழுத்தமாக கூறவும் தான் அவன் சம்மதித்தான். நீங்களும் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கண்ணா, நான் இங்கேயே தான் இருக்க போறேன், நான் பார்த்துக்கிறேன் என எழிலரசி கூற, ரகுவரனும் அவர்களுக்காக ஒதுக்கி இருக்கும் ரூமை அவளுக்கு காண்பித்தான். சார் கண் விழித்ததும் இங்கே மாத்திடுவாங்க, அதுவரை நாம் தங்கிக்கலாம். மருந்து ஏதாவது எழுதி கொடுத்தால் வாங்கி கொடுமா, பணம் பிரச்சனை இல்லை, நேரடியாக கம்பெனி மூலம் வருவது போல் செய்துவிட்டேன். பில் அங்கே போய்விடும், பார்த்துக்கோமா, நைட்டு வந்துடுறேன் என்று விட்டு ரித்தீஷையும் அழைத்து கொண்டு ரகுவரன் கிளம்பிவிட்டான். மீண்டும் ஒரு முறை ஜீவானந்தனை சென்று பார்த்துவிட்டு வந்த எழிலரசி அவன் நினைவுகளை ஒதுக்க முடியாமல் அமைதியாக அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் அமர்ந்து விட்டாள். அலுவலகத்திலிருந்து கிளம்பும் முன் இளங்கோ ராகவனை அழைத்திருந்தான். ராகவன் அன்று அங்கு வந்திருந்ததால் கிளம்பும் முன் தன்னை வந்து பார்க்க சொல்லியிருந்தான் இளங்கோ. ராகவன் கதவை தட்டிவிட்டு உள்ளே வர, உட்காருங்க சார் என்ற இளங்கோ தன் லேப்டாப்பை மூடிவிட்டு இப்போது அவனை நேராக பார்த்தான். ராகவன் சார், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லியிருந்தீங்களே, இப்போ நான் ஃப்ரீ தான், சொல்லுங்க என இளங்கோ கூற, வந்து நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத இளங்கோ, உனக்கு விருப்பம் இல்லை என்றால் சொல்லிவிடு. பட் கேட்காமல் இருக்க முடியவில்லை. உன் அக்காவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இளங்கோ, நான் அவங்கள பெண் கேட்பதில் உனக்கு எதுவும் ஆட்சேபனை இருக்கா என்றான் ராகவன் மெதுவாக. இளங்கோவிற்கு ஒரு நொடி மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. இது அவனே ஆசைப்பட்ட விஷயம்தானே. பழம் நழுவி பாலில் விழுந்த நிலைதான் அவனுக்கு. ராகவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆனதுதான். ஆனால் அவன் மனைவி திருமணமான ஒரே மாதத்தில் இறந்துவிட்டாள். சிறிது நாளில் அவன் தந்தையும் இறந்துவிட, அதற்கு பின் அவனும் அவன் அன்னையும் மட்டும்தான். தொடர்ந்து கஷ்டங்களாகவே வந்ததில் ராகவன் திருமணம் பற்றி அதற்கு மேல் யோசிக்கவே இல்லை. இத்தனை வருடங்களுக்கு பின் அவன் மனம் இப்போதுதான் ஒரு பெண்ணால் ஈர்க்கப்பட்டது. அக்கா வாழ்க்கை பற்றி என இளங்கோ தொடங்க, தெரியும் இளங்கோ, முடிந்ததை பற்றி பேச வேண்டாம். இப்போது நான் பார்க்கும் நிமிர்வான சக்தியை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. நான் அவங்கள சந்தோஷமா பார்த்துப்பேன், என்னை நீ நம்பலாம். நிதானமாக ராகவன் பேச, ஒரு நொடி இளங்கோ அதிர்ந்து விட்டான். சக்தியை அவன் சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. அவன் நினைத்தது எழில் பற்றி அல்லவா? ராகவன் சொன்னதை ஜீரணித்துக் கொள்ள அவனுக்கு சற்றே கடினமாகத்தான் இருந்தது. சக்தி அக்காவை விரும்புறீங்களா என மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ள அவன் கேட்க, ஆமா இளங்கோ, இன்னும் அவங்களிடம் கூட சொல்லல, உன்னிடம் ஒரு வார்த்தை பேசிவிட்டு சொல்லலாம் என்றுதான் முதலில் இங்கே வந்தேன் என்றான் ராகவன் தெளிவாக. இளங்கோவிற்கும் புரிந்தது. ஒரு முறை ஆழமாக மூச்செடுத்து கொண்டவன், அக்காக்கு சம்மதம் என்றால் எனக்கு ஆட்சேபனை இல்லை சார் என்று விட்டான். மறுக்க காரணம் இல்லையே. ராகவன் நல்லவன் என்றுதான் அவனே எழிலுக்கு பேச நினைத்தான். இவனோ சக்தியை விரும்புகிறேன் என்கிறான். யாராக இருந்தாலும் ராகவன் குணம் மாறப்போவதில்லையே. அதுதான் உடனடியாக சம்மதித்து விட்டான் இளங்கோ. சக்தி சம்மதம் வாங்கிட்டு வீட்டில் பேச வரேன் என்று விட்டு ராகவன் எழுந்து சென்றுவிட, இளங்கோ சில நிமிடங்கள் கண்மூடி அமைதியாக அமர்ந்து மனதை சமன் செய்து கொண்டான். ஏற்கனவே ராகவன் கூறிய விஷயத்தை யோசித்துக்கொண்டே வீட்டுக்கு வந்த இளங்கோவிற்கு அங்கு எழிலரசி அடித்து வைத்திருந்த கூத்தை கேட்டதும் மேலும் எரிச்சல்தான் வந்தது. சாப்பிட அமர்ந்தவன் சக்தி அஸ்வந்திற்கு உணவூட்டி கொண்டிருப்பதை பார்த்து, எழில் எங்கக்கா என்று கேட்க, அதற்கு சுவாமிநாதன் கூறிய பதிலில் கோபத்துடன் எழுந்து விட்டான் அவன். அவளை ஏன்பா அனுப்புனீங்க? பட்ட வேதனையெல்லாம் பத்தாதா? இன்னும் அவளுக்கு படணுமா என கோபத்துடன் அவன் கத்த, நான் சொல்லி அவ கேட்கல இளங்கோ என்றார் சுவாமிநாதன். அதற்கு மேல் பொறுமை இல்லாமல் கையை அலம்பியவன், நான் போய் கூட்டிட்டு வரேன் என்று விட்டு வேகமாக செல்ல, இளங்கோ, அவள் இருப்பது ஹாஸ்பிட்டல் என்றால் சக்தி வேகமாக. எல்லாம் தெரியும் என்று காய்ந்துவிட்டு இளங்கோ வேகமாக வெளியேறிவிட்டான். நேராக மருத்துவமனைக்கு வந்தவன் ஜீவானந்தன் பற்றி விசாரிக்க எழிலரசி இருக்கும் அறை என்னை அவனிடம் கூறினார். அவன் அங்கே சென்றபோது எழிலரசியும் அப்போதுதான் கேன்டீனில் சாப்பிட்டுவிட்டு அந்த அறைக்குள் நுழைந்து கொண்டிருந்தாள். அவள் பின்னாலேயே வந்தவன், அறிவே இல்லையா எழில் உனக்கு, முதல்ல கிளம்பு என எடுத்ததுமே கத்த, தம்பியை எதிர்பார்த்தே இருந்தவள் பெரிதாக ஒன்றும் அதிர்ந்து விடவில்லை.
ஹாஸ்பிட்டல் இளங்கோ, கத்தாத என எழிலரசி நிதானமாக கூற, ரொம்ப முக்கியம் பாரு, கிளம்பு எழில் என்றான் இளங்கோ கடுப்புடன். முடியாது இளங்கோ, சூழ்நிலையே அப்பா சொல்லியிருப்பாரே, தெரிந்து கொண்டே இப்படி பேசினால் நான் என்ன சொல்ல? என்ன பெரிய சூழ்நிலை? யார் எப்படி போனால் உனக்கு என்ன எழில்? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொடுக்கத்தான் உன்னை வர சொன்னேன். மீண்டும் அதே குழியில் போய் விழுவதற்கில்லை. நான் எதிலும் விழவில்லை இளங்கோ, அவ்வளவு முட்டாளும் இல்லை. அப்புறம் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் எழில்? இது சுத்தமாக தேவையே இல்லாத வேலை. வா போகலாம். மீண்டும் மீண்டும் அவன் அதையே பேசவும் அவளுக்கு சலிப்பாக இருந்தது. ஒருவரை தெரிந்தே ஆபத்தில் விடக்கூடாது இளங்கோ, அது பாவம். அவர் உயிர்டா, அப்படியே விட முடியுமா? எல்லாம் முடியும். செத்தால் செத்து தொலையட்டும், அதற்கு நீ ஏன்? அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்திருந்தாள் எழிலரசி. என்னடா வார்த்தை பேசுகிறாய்? அதுவும் அவரை போய். உன்மேல் எத்தனை அன்பாக இருந்தார். எப்படிடா உனக்கு இப்படியெல்லாம் பேச மனசு வருது? இந்த முறை படபடப்பது அவள் முறையாயிற்று. அவள் அடித்த கன்னத்தை தேய்த்து கொண்டே இளங்கோவும் அமைதியாக அமர்ந்தான். கொஞ்சம் அதிகப்படியாக பேசிவிட்டோம் என்று அவனுக்கும் புரிந்தது. உனக்கு அவரை பிடிக்கவில்லைதானே எழில்? அவளை நிமிர்ந்து பார்த்து அவன் கேட்க, ஆமாடா, ஆனால் இப்படி ஒரு சூழலில் விட்டுவிட்டு வரும் அளவு நான் மிருகமில்லை, புரிஞ்சுக்கோ இளங்கோ என்றாள் எழிலும் மென்மையாக. மேலும் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தவனுக்கும் கோபம் குறைந்ததும் நிலை புரிந்தது. நானும் உடன் இருக்கவா என அவன் கேட்க, அவன் கேள்வியில் மெலிதாக சிரித்து கொண்டவள், ரகுவரன் அண்ணா கொஞ்ச நேரத்தில் வருவார், நீ வீட்டிலிரு, அஸ்வந்த் படுத்தாமல் பார்த்துக்கோ, நானே வந்துடுவேன் என்றாள் மென்மையாக. அந்த பையன் என இளங்கோ நிறுத்த, யாரை கேட்கிறான் என்று அவளுக்கு புரிந்தது. ரகுவரன் அண்ணா வீட்டில் இருக்கிறான் என அவனும் சுருக்கமாகவே பதில் கூறினாள். அவன் அம்மா என்று அழைப்பதையெல்லாம் சொல்லி தம்பியை குழப்ப அவள் விரும்பவில்லை. இளங்கோவும் மேலும் சிறிது நேரம் இருந்துவிட்டு கிளம்பினான். இரவு வந்த ரகுவரன் வெளியிலேயே வரிசையாக இருந்த சேரில் படுத்துவிட்டான். வெகு நேரம் தூக்கம் வராமல் விழித்து கொண்டிருந்த எழிலரசி அடிக்கடி சென்று ஜீவானந்தனை பார்த்துவிட்டுத்தான் வந்து கொண்டிருந்தாள். மறுநாளும் பெரிதாக எந்த மாறுதலும் இல்லாமல் கழிய அன்றிரவு ஜீவானந்தன் கண் விழித்தான். முந்தைய நாள் போலவே நள்ளிரவில் ரகுவரன் தூங்கிய பின் ஜீவானந்தனை பார்க்க அவன் இருந்த அறைக்கு வந்திருந்தாள் எழிலரசி. அவன் கையை அழுத்தமாக பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தவள் அவன் முகத்தையேதான் பார்த்து கொண்டிருந்தாள். என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே நந்து, ஏன் என்னை ஏமாத்தினீங்க? ஏன் பொய் சொன்னீங்க? உங்க காதல் எனக்கானதாக மட்டும் இருக்கணும்னு தானே நான் நினைச்சேன். அது காதலே இல்லையோ என்ற சந்தேகம் வர வச்சுட்டீங்க. இப்போது என்னவென்றால், என்னால் தான் நீங்க நல்லா இருக்கீங்க என்று சொல்லுறாங்க. நான் எதை நம்பட்டும் நந்து? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எழுந்தால் எனக்கு பதில் சொல்லுவீங்களா? நீங்க சொன்னாலும் நான் கேட்பேனா? நம்ப முடியுமா? ஒண்ணுமே புரியல நந்து, ரொம்ப கஷ்டமா இருக்கு. காப்பாத்துங்களேன் நந்து, ப்ளீஸ். அவன் உணர்வில்லா முகம் ஏற்படுத்திய வலியோ என்னவோ அவள் மனதில் இருந்ததையெல்லாம் கொட்டிவிட்டாள். கண்கள் வேறு கலங்கிவிட அவன் கைகளிலேயே முகம் புதைத்து அமர்ந்து விட்டாள். எத்தனை நேரம் கடந்ததோ. ராணி என்ற கணவனின் குரலில் அடித்து பிடித்து கொண்டு நிமிர்ந்தாள் எழிலரசி. அவள் அதிர்ச்சியுடன் கணவனை பார்க்க அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அவளுக்குத்தான் சட்டென்று என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. அவள் உறைந்து அமர்ந்துவிட முதலில் ஜீவானந்தன் தான் சுதாரித்தான். முகம் சுருங்க தன்னை சுற்றி பார்த்து கொண்டவனுக்கு மெதுவாக என்ன நடந்தது என்று நினைவு வந்தது. அவன் பார்வை கடைசியாக குழப்பத்துடன் எழிலரசி மீதுதான் படிந்தது. நீ எப்போது வந்தாய் என சாதாரணமாக கேட்டுக்கொண்டே அவன் எழுந்து கொள்ள முயல சட்டென உடல் ஒத்துழைக்காமல் வலித்ததில் மீண்டும் படுத்துவிட்டான். அவன் செயலில்தான் எழிலரசியும் கொஞ்சம் நினைவுலகிற்கே வந்தாள். ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, இருங்க சிஸ்டரை கூப்பிடுறேன் என்றவள் வேகமாக சென்றுவிட செல்லும் மனைவியை பார்த்து கொண்டே ஒழுங்காக படுத்தவன் முகம் குழப்பத்துடன் சுருங்கியேதான் இருந்தது. எழிலரசி நர்ஸை அழைத்து வர ஜீவானந்தனை பரிசோதித்தவர் அடுத்து சென்று டியூட்டி டாக்டரை அழைத்து வந்துவிட்டார். ஜீவானந்தனிடம் அவன் உடல்நிலை பற்றி கேட்டுக்கொண்டவர், காலையில் உங்களை பார்க்கும் டாக்டர் வந்து விடுவார், இப்போ ரெஸ்ட் எடுங்க என்று விட்டு சென்று விட்டார். தூங்குங்க சார், ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது என நர்ஸும் கூற அவனோ அங்கு நின்றிருந்த எழிலரசியைத்தான் பார்த்தான். அவளும் அமைதியாகத்தான் இருந்தாள். சுயநினைவில்லாமல் இருந்தவனிடம் பேசியது போல் சுயநினைவோடு இருப்பவனிடம் பேச அவளால் சுத்தமாக முடியவில்லை. தூங்குங்க என்று விட்டு அவளும் அமைதியாக வெளியே வந்துவிட அவனும் எதுவும் சொல்லாமல் கண்மூடி படுத்துவிட்டான். மறுநாள் காலையில் வந்து அவனை பரிசோதித்த மருத்துவர், நீங்க கொஞ்சம் என்னுடன் வாங்கம்மா என எழிலரசியை தான் அழைத்துச் சென்றார். அவர் அறைக்கு வந்து அவள் அமர அவரே பேசினார். இப்போதைக்கு பயம் இல்லம்மா, ஆனால் ஏற்கனவே அதீதமான ஸ்ட்ரெஸ்ஸில் தான் அட்டாக் வந்திருக்கு. ஐ திங்க் ஏற்கனவே ஒரு முறை மைல்டா அட்டாக் வந்திருக்கணும், அவர் சரியா கவனிக்கல போல. ஸோ மெடிக்கல் ரெக்கார்டு இல்லை. இனி ஒரு முறை அட்டாக் வந்தால் உயிர் பிழைப்பது கஷ்டம்தான். எத்தனை தூரம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கிறாரோ நல்லது. உங்களுக்குள் டேர்ம்ஸ் சரியில்லை என்று நர்ஸ் சொன்னாங்க. பட் உங்கள் இருப்பு அவருக்கு தேவையாயிருக்கு. நீங்க கொஞ்ச நாள் உடன் இருந்தால் நல்லது. யோசிச்சு எதுவானாலும் முடிவு பண்ணுங்க. ஒரு 2 நாள் அப்சர்வேஷனில் வச்சுட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்.
டேக் கேர் என்று முடித்துவிட்டார். அவளுக்குத்தான் மீண்டும் முதலிலிருந்து குழம்பியது. அவன் கண் விழிக்கும் வரை இருக்கத்தான் அவள் நினைத்தாள். இப்போது அவனுடன் இருக்க வேண்டும் என்றால் அவளால் முடியுமா? அவளால் எந்த முடிவிற்கும் வர முடியவில்லை. யோசித்துக்கொண்டே அவள் அறைக்கு வந்தபோது ஜீவானந்தனையும் அறைக்கு மாற்றியிருந்தனர். ரகுவரன் ஜீவானந்தன் அருகில்தான் நின்றிருந்தான். என் வீட்டில்தான் சார் இருக்கிறான், தூங்கிட்டு இருக்கான், அதான் நான் மட்டும் வந்தேன் என்று ரகுவரன் கூறிக்கொண்டிருந்தான். ரித்தீஷ் பற்றிதான் பேசுகிறான் என்று அவளுக்கு புரிந்தது. ரொம்ப தேங்க்ஸ் ரகு என ஜீவானந்தன் கூற, என்ன சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கொண்டு, விடுங்க சார் ரெஸ்ட் எடுங்க என்றான் ரகுவரன். மேலும் ஜீவானந்தன் சில அலுவலக விஷயங்கள் கேட்க அதற்கும் ரகுவரன் பதில் கூறினான். நான் வரும் வரை தற்காலிகமா நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஆள் யாராவது எடுத்துக்கோங்க ரகு, தேவைப்படும். கொஞ்ச நாள் நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நீங்க இன்டர்வியூ வைங்க, நான் ஃபைனலைஸ் பண்றேன் என்றான் ஜீவானந்தன். இருவரும் ஆஃபீஸ் விஷயமே பேசிக்கொண்டிருக்க எழிலரசியும் அமைதியாக வந்து உள்ளே இருந்த கட்டிலில் அமர்ந்தாள். அவளை பார்த்து கொண்ட ரகுவரன், நான் ரித்தீஷை கூட்டிட்டு வரேன் சார் என்று விட்டு சென்று விட்டான். இப்போது அந்த அறையில் ஜீவானந்தனும் எழிலரசியும் மட்டும்தான் இருந்தனர். சிறிது நேரம் இருவருமே பேசவில்லை. எழிலரசி தலை குனிந்து அமர்ந்திருக்க ஜீவானந்தனோ அவளையேதான் பார்த்து கொண்டிருந்தான். அவள் ஏதோ யோசனையுடன் இருக்க முதலில் ஜீவாதான் பேசினான். கிளம்பணுமா? திடீரென அவன் கேட்டதில் அவள் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். என்ன என அவள் கேட்க, கிளம்பணுமா என்று கேட்டேன். தற்செயலாகத்தானே என்னை பார்த்திருப்பாய் என்றவன் கண்கள் அவள் வைத்திருந்த துணிப்பை மீது படிந்தது. என்ன நடந்திருக்கும் என்று கணிக்க அவனுக்கு ஒரு நொடி கூட தேவைப்படவில்லை. அவளுக்குத்தான் குழப்பம் எல்லாம். அவன் எப்போதும் போல் தெளிவாகத்தான் இருந்தான். உன்னை குழப்பிட்டாங்க போல. எனிவே தேங்க்ஸ், கிளம்பு என அவனை முடிக்க அவன் ஏதோ புரியாத மொழி பேசுவது போல் எழிலரசிதான் விழித்தாள். அவள் ஒன்றுமே பேசவில்லை. அவனோ அனைத்தும் அறிந்தது போல் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இப்போது அவள் என்ன செய்ய வேண்டும்? அவன் முகத்தை நேராக பார்க்க முயன்றவளுக்கு உணர்வுகளற்ற அவன் பார்வை வேறு ஏதோ செய்தது. இவன் முகத்தை பார்த்தால் யோசிக்கவே முடியாது என்று தோன்றிவிட சட்டென தலையை குனிந்து விட்டாள். இப்போது கிளம்புவதா என மனம் கேள்வி கேட்க அடுத்த நொடி டாக்டர் சொன்னதுதான் அவள் காதில் ஒலித்தது. மீண்டும் ஒருமுறை ஏதாவது ஆனால் பிழைக்க மாட்டான். அவனே போக சொல்கிறான் தான். அவன் வாய்தானே சொல்கிறது. மனம் அவளை தேடுவதை நேரிலேயே பார்த்து விட்டாளே. மீண்டும் உடனடி பிரிவு என்றால் எப்படி உணர்வானோ? அவளுக்கு சுத்தமாக விடை தெரியவில்லை. ஒரு காலத்தில் உருகி உருகி காதலித்தவன் இன்று அவளுக்கு மொத்தமாக புரியாத புதிராக நின்றான். ஏனோ அவனை உடனடியாக விட்டுவிட்டு போக அவளுக்கு மனம் வரவில்லை. இத்தனை வருடங்கள் அவன் காதலை காணலென நினைத்திருந்தவளுக்கு இப்போது அந்த எண்ணத்தில் பெரும் கேள்விக்குறி வந்திருந்தது. ஒருமுறை பேசி பார்க்கலாமா என வெகு தாமதமாக யோசித்தாள். எதுவானாலும் அவன் முதலில் தெளிவாக வேண்டும், பின்பு பார்த்துக்கொள்வோம் என நினைத்தவள் ஓரளவு தெளிவான முடிவுடன் நிமிர்ந்தாள். நான் உங்களுடன் உங்கள் வீட்டுக்கு வரலாமா என அவள் நேரடியாக கேட்க அவளுக்கு உடனடியாக பதில் கூறாமல் அவள் முகத்தை ஆராய்ந்தான் ஜீவானந்தன். தாராளமா வரலாமா, பட் எத்தனை நாளைக்கு என அவன் நிதானமாக கேட்க தெரியலை என்றாள் அவள் மனதை மறைக்காமல். அவள் பதிலில் அவன் முகத்தில் ஒரு கசப்பான புன்னகை தோன்றி மறைந்தது. உன் இஷ்டம் எழில் என அவன் முடித்துவிட ஏதாவது சமாதானமாவது சொல்ல முயல்கிறானா பார் என அவனை மனதிற்குள் அர்ச்சித்து கொண்டாள் எழிலரசி. அத்தியாயம் 5. ரித்தீஷ் வரும் வரை ஜீவானந்தனும் எழிலரசியும் பெரிதாக ஒன்றும் பேசிக்கொள்ளவில்லை. இருவருமே அமைதியாகத்தான் இருந்தனர். ஜீவானந்தனும் தன் தேவைகளை கூட நர்ஸிடம்தான் கேட்டுக்கொண்டான். அதை கவனித்தாலும் எழிலரசி ஒன்றும் சொல்லவில்லை. சிறிது நேரத்தில் வேகமாக கதவை திறந்து கொண்டு ரித்தீஷ் உள்ளே ஓடிவர அவனை பார்த்ததும் ஜீவானந்தனும் எழுந்து அமர்ந்து விட்டான். அப்பா எழுந்துட்டீங்களா என கேட்டுக்கொண்டு அவன் கட்டிலில் ஏறிவிட ஜீவாவும் அவனை அணைத்து கொண்டான். சாரிடா, பயந்துட்டியா என அவன் தலை கோதிக்கொண்டே ஜீவானந்தன் மென்மையாக கேட்க, நீ எழுந்துக்கவே இல்லை, ரித்தி பயந்தே போயிட்டேன், அப்புறம் அம்மா வந்துட்டாங்க என அவன் எழிலரசியை கை காட்ட அவளும் வேறு வழி இல்லாமல் மெலிதாக புன்னகைத்தாள். குழந்தையிடம் அவள் எதுவும் காண்பித்துக் கொள்ளாதது அவனுக்கும் நிம்மதியாகத்தான் இருந்தது. தேங்க்ஸ் எழில் என அவன் மீண்டும் கூற, இதற்கு மட்டும்தான் என்னிடம் பேச வேண்டும் என்று வைத்திருக்கிறான் போல் என நினைத்து கொண்டாள் எழிலரசி. அப்பாக்கு ஒன்றும் இல்லைல்ல, வீட்டுக்கு போகலாமா என ரித்தீஷ் கேட்க, ஒன்றும் இல்லடா, ஒரு 2 days இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு போயிடலாம் என்றான் ஜீவானந்தன். நானும் அப்பா கூடவே இருக்கவா? இல்லை ரித்திகண்ணா, நீ வீட்டில் வாசுகி அக்காவுடன் இரு, அப்பா வீட்டுக்கு போகும்போது வந்துடலாம் என ரகுவரன் கூற, இங்கேயே வேண்டுமானால் இருக்கட்டும் ரகு, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம், பாவம் என்றான் ஜீவானந்தன் சிறு தயக்கத்துடன். இதெல்லாம் ஒரு சிரமமா சார்? வாசுகி லீவில் தான் இருக்கிறாள், அவள் பார்த்துக்கொள்வாள். ரித்தீஷும் நல்ல பையன், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் உங்கள் உடலை பாருங்க என சற்றே அழுத்தமாகவே கூறினான் ரகுவரன். அவனுக்கு உண்மையாகவே ஜீவானந்தன் உடல்நிலை குறித்து பயமாகத்தான் இருந்தது.
எதுவுமே வெளியில் காட்டாமல் சாதாரணம் போலவே சுற்றி கொண்டிருந்தவனுக்கு எங்கிருந்துதான் அட்டாக்கெல்லாம் வந்தது என்று அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏதாவது படுத்தினால் யோசிக்காமல் கூட்டிட்டு வந்துடு ரகு, ஐம் ஆல்ரைட் என்றுதான் ஜீவானந்தன் கடைசியாக கூறினான். ரகுவரனுக்கு அலுவலக விஷயமாக போன் வர அவன் போனை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விட்டான். ரித்தீஷும் கட்டிலில் இருந்து இறங்கி ரூமை சுற்ற ஆரம்பித்து விட்டான். நன்றாக சாய்ந்து அமர்ந்து கொண்ட ஜீவானந்தன் இப்போது மனைவியைத்தான் பார்த்தான். அஸ்வந்த் எப்படி இருக்கான்? பெயர் அதேதானா, மாற்றிவிட்டாயா? திடீரென அவன் பேச்சு கொடுக்கவும் ரித்தீஷை பார்த்து கொண்டிருந்தவள் அவன் புறம் திரும்பினாள். அதே பெயர்தான், நல்லா இருக்கான். நான் பார்க்கலாமா? பெற்ற மகனை பார்க்க கேட்கிறான். கொஞ்சமாவது தனிந்து பேசுகிறானா என்று பார்த்தால் வாய்ப்பே இல்லை. அந்த கண்களிலும் அவளை மயக்கி 1000 காதல் கதை பேசிய அந்த பழுப்பு நிற விழியிலும் இப்போது அவளால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. உங்கள் வீட்டுக்கு போகும்போது அவனையும் கூட்டிட்டு தான் போவோம். டிஸ்சார்ஜ் ஆகும் நாள் கூட்டிட்டு வந்துடுறேன் என அவள் மட்டுமே பதில் கூறினாள். 5 வயது முடிந்ததில்லையா? அவனுக்கு கண் நிறம் மாறவில்லையா? என்னைப் போலவே பிரவுன் கலர் தான் இல்லையா? அவன் என்னவோ குழந்தையை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆசையில்தான் கேட்டான். அவளுக்குத்தான் அவன் கேள்வி சுருக்கென மனதில் தேய்த்தது. அவள் கண்கள் தானாக ரித்தீஷ் மீது படிந்தது. கணவனின் கள்ளத்தனத்தை தெளிவாக காட்டிக் கொடுத்ததே அந்த கண்கள்தானே. ரித்தீஷை முதல் முறை கணவன் கையில் பார்த்தபோது ஏற்பட்ட துடிப்பு இப்போது போல் மீண்டும் அவள் கண்முன் வந்து போனது. இப்போது ரித்தீஷ் முகஜாடை கொஞ்சம் மாறித்தான் இருந்தது. அன்று இருந்தது போல் அச்சில் வார்த்தாற் போல் இல்லைதான். அவன் அன்னையின் சாயலும் இருக்கத்தானே செய்யும். மனைவி கண்கள் ரித்தீஷ் மீதே படிந்திருப்பதை கவனித்த ஜீவானந்தத்துக்கு அவள் என்ன யோசிக்கிறாள் என்று புரிந்துவிட்டது. அதில் ஒரு நொடி அவன் முகமும் இரும்பாய் இறுகித்தான் போனது. அவனும் அந்த நாட்களுக்குள் போய்விட்டு வந்தானோ? தன் உடல்நிலை நினைவு வர வேகமாக அந்த நினைவை உதறி தள்ளிவிட்டான். ஃபோன் பேசிவிட்டு வந்த ரகுவரன், சார், நான் ஆஃபீஸ் போகணும், ரித்தீஷை வீட்டில் விட்டுடவா என்று கேட்க, இருக்கட்டும் ரகு, நீ கடைசியாக வீட்டுக்கு போகும்போது கூட்டிட்டு போ, அதுவரை நான் பார்த்துக்கிறேன் என்றான் ஜீவா. கேன்டீனில் ஃபுட் சொன்னால் ரித்தீஷுக்கும் கொடுத்துருவாங்க சார் என்று விட்டு ரகுவரன் கிளம்பிவிட்டான். ரூமை சுற்றி பார்த்து ஓய்ந்துவிட்ட ரித்தீஷ், அம்மா, நம்ம விளையாடலாமா என எழிலரசி பக்கத்தில் போய் அமர, என்ன விளையாடணும் சொல்லு கண்ணா என அவனுடன் இணைந்து கொண்டாள் எழிலரசி. மதிய உணவு ஜீவானந்தனுக்கு வந்தபோது, உங்கள் இருவருக்கும் இங்கேயே கொண்டு வர சொல்லிடவா என ஜீவா கேட்க, நாங்க போய் சாப்பிட்டுக்கிறோம், ரித்தியை நானே கூட்டிட்டு போறேன் என்று விட்டாள் எழிலரசி. அன்றிரவு ரகுவரன் வரும் வரையிலும் ரித்தீஷ் எழிலரசியுடன் தான் இருந்தான். இருவரும் சாதாரணமாக பேசி விளையாண்டு கொண்டிருந்தது ஜீவானந்தனுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ரகுவரன் ரித்தீஷை அழைத்துச் சென்ற பின் அவன் மனைவியிடம் இதை பற்றி கேட்கவும் செய்தான். நீ இத்தனை சகஜமாக ரித்தீஷுடன் பழகுவாய் என்று நான் நினைக்கவே இல்லை எழில். உன் கோபத்தை அவன் மேல் காட்டாமல் நிதானமாக இருக்கிறாய். தேங்க்ஸ் ஃபார் தட் என ஜீவா கூற, பெரியவர்கள் பண்ணும் தவறுக்கு குழந்தை என்ன செய்யும் ஜீவானந்தன்? அதுக்கு என்ன தெரியும்? பாவம், அம்மா இல்லாத குழந்தை. அவன் மேல் பாசம் காட்டுவதில் எனக்கு எப்போதுமே பிரச்சனை இருந்ததில்லை என்றால் எழிலரசி தெளிவாக. வேறு என்ன பிரச்சனை? அவன் கேள்வியில் அவளுக்கு கோபம்தான் வந்தது. அவனை உறுத்து விழித்தவள், அவன் என் கணவரின் பிள்ளை என்பதுதான் பிரச்சனை. அவன் எனக்கும் என் கணவருக்கும் பிறக்கவில்லை என்பதுதான் பிரச்சனை. ஏன், உங்களுக்கு தெரியவே தெரியாதா? ஒரு நொடி அனைத்தும் மறந்து அவள் படபடத்துத்தான் விட்டாள். தன் நினைவிலேயே இருந்தவள் கணவன் கண்களில் தெரிந்த ஏமாற்றத்தை கவனிக்கவில்லை. உன் எண்ணங்கள் கொஞ்சமும் மாறவில்லை இல்லையா எழில்? நிதானமாக ஜீவா கேட்க, என்ன மாற வேண்டும் என்றாள் அவள் எரிச்சலுடன். எதுவும் மாறாத போது ஏன் என்னுடன் வரப்போகிறாய்? இந்த முறை அவனிடமிருந்தும் கேள்வி அழுத்தமாக வந்தது. அவன் குரலில் இருந்த அழுத்தம் இப்போது அவளை குழப்பிவிட்டது. அவன் கேட்பது சரிதானே, இந்த விஷயத்தை கொஞ்சம் மறக்க முயற்சிக்க வேண்டும் என்றுதானே நினைத்தாள். ஒரே முறையில் அவள் எண்ணத்தை கெடுத்து விட்டான். இவனை வைத்துக்கொண்டு ரொம்ப கஷ்டம். முகம் சுருங்க அவள் தலையில் அடித்து கொண்டதில் அவனுக்கு மெலிதாக சிரிப்பு கூட வந்தது. ராணி என அவன் திடீரென அழைக்க, அதுவரை ஏதேதோ குழப்பத்தில் இருந்தவள் அதிர்ந்து அவனை நிமிர்ந்து பார்த்தாள். இங்கே வா என அவன் கூப்பிட, அவளோ மறுக்க தோன்றாமல் எழுந்து அவன் அருகில் சென்றாள். அந்த அழைப்பில் ஏதோ மந்திரம் இருந்திருக்க வேண்டும். அது மகுடிக்கு அடங்கும் பாம்பாய் அவளை ஆட்டி வைத்தது. அவள் அவன் அருகில் வர சற்றே தள்ளி அமர்ந்து கொண்டவன் அவளுக்கு இடம் கொடுத்தான். அவளும் அங்கு அமைதியாக அமர்ந்து அவனை பார்த்தாள். அவள் கண்களை தன் கண்களால் சிறைப்பிடித்துக் கொண்டேதான் ஜீவானந்தன் பேசினான். நான் என்றுமே சொல்வதுதான் எழில், நான் மனதார நேசிக்கும் ஒரே பெண் நீதான். என் உயிர், என் ராணியான உனக்கு மட்டுமே சொந்தமானது. என் காதல் எந்த கரையும் படியாததுதான். இப்போதும் சொல்லுகிறேன், நான் எதுவுமே வற்புறுத்தி திணிக்க மாட்டேன். முடிவு நீயே எடு. நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் தடையாக நிற்க மாட்டேன். இப்போ தூங்கு, குட் நைட் என்றவன் மெலிதாக அவள் தலைக்கொதி கொடுத்துவிட்டு படுத்து விட்டான். அவன் படுத்ததும் தான் அவளுக்கு சுயநினைவே வந்தது. இப்போது இங்கே என்ன நடந்தது? என்ன சொல்லுகிறான்? அன்று சொன்னதைத்தான் இன்றும் சொல்லுகிறான். சக்தி சொன்னது போலத்தான் இதை பார்க்க வேண்டுமோ?
அறியாத வயதில் செய்த தவறு. நீதான் உண்மை காதல் என்கிறானா? யோசித்துக்கொண்டே வந்து படுத்தவள் விடை தெரியாமலேயே தூங்கியும் போனாள். இரவு வாசுகி ரித்தீஷை தூங்க வைத்துவிட்டு போனை எடுக்க சரியாக இளங்கோ அவளுக்கு அழைத்தான். சொல்லுடா, இன்னும் தூங்கலையா நீ என அவள் கேட்க, இல்ல வசு, இன்னைக்கு வந்ததே லேட். உன்னுடன் பேசணும் போல இருந்தது, அதான் கூப்பிட்டேன். இந்த வாரம் உன்னை பார்க்கவே இல்லையே. அவன் குரலில் உண்மையான ஏக்கம் இருந்தது. சாரிடா, நான் தான் சொன்னேனே, எம்டி மகன் என்னுடன் தான் இருக்கிறான். நாளை மறுநாள் கிளம்பிடுவான். கண்டிப்பா அதுக்கப்புறம் ஒரு நாள் வரேன்டா. இதற்கு அவன் எந்த பதிலும் கூறவில்லை. அவளிடம் எல்லாம் சொல்ல வேண்டும் தான், பொறுமையாக சொல்ல வேண்டும். அண்ணன் வேலை செய்யும் அதே கம்பெனியில் வேலை என்று வாசுகி ஜீவானந்தனிடம் வேலைக்கு சேர்ந்தபோது அவனால் ஒன்றுமே சொல்ல முடியவில்லை. எழிலரசி பற்றி அனைத்துமே இளங்கோ வாசுகியிடம் சொல்லியிருந்தான். அவள் கணவன் ஜீவானந்தன் என்பது மட்டும் அவளுக்கு தெரியாது. அவள் அவனிடமே போய் வேலைக்கு சேருவாள் என்பது இளங்கோ சுத்தமாக எதிர்பார்க்காதது. இளங்கோ வாசுகி இருவரும் ஒரே காலேஜில் தான் படித்தவர்கள், வேறு வேறு டிபார்ட்மெண்ட். இருவருக்குமே கல்லூரியிலேயே மலர்ந்த காதல் இன்று வரை எந்த தொய்வும் இல்லாமல் தான் செல்கிறது. வாசுகி வேலைக்கு சேர்ந்தபோதுதான் அவள் அண்ணன் பெயர் ரகுவரன், அவன் ஜீவானந்தன் பிஏ தான் என்றெல்லாம் இளங்கோவிற்கு தெரிந்தது. ரகுவரனுக்கு ஜீவானந்தன் மேல் இருக்கும் பக்தி பற்றியெல்லாம் இளங்கோவிற்கு ஓரளவு தெரியும். அதனால்தான் ஜீவானந்தன் பற்றி உடனடியாக வாசுகியிடம் செல்ல அவன் யோசித்தது. அதுவோ இப்போது எங்கோ வந்து நின்று விட்டது. அந்த பையன் படுத்தாம இருக்கானா வசு என இளங்கோ மெதுவாக கேட்க, நல்ல பையன் இளங்கோ, அப்பா போலவே சரியான அழுத்தம் என்று கூறி அவன் வயிற்றெரிச்சலைத்தான் அவள் கொட்டி கொண்டாள். சரி வசு, தூங்கு, குட் நைட் என அவன் சட்டென முடித்துவிட, இவ்வளவுதானாடா உன் ஏக்கம் என்றாள் வாசுகி கிண்டலாக. இல்லடி, நேரமாச்சேன்னு தான் சொன்னேன். ஒருவாறு சமாளித்து விட்டு இளங்கோ போனை வைத்தான். டிஸ்சார்ஜ் அன்று ரகுவரன் ரித்தீஷை அழைத்து வந்துவிட, நான் போய் எனக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு அஸ்வந்தையும் கூட்டிட்டு வரேன் என்று விட்டு எழிலரசி கிளம்பி சென்று விட்டாள். அவள் வீட்டிற்கு சென்றபோது இளங்கோவும் அன்று அவளுக்காக வீட்டிலேயேதான் காத்திருந்தான். இளங்கோ, சுவாமிநாதன் இருவருமே மீண்டும் ஒரு முறை அவளிடம் அவள் முடிவு பற்றி பேசினர். நல்லா யோசிச்சுக்கிட்டியா எழில், இது தேவைதானா என இளங்கோ அழுத்தமாக அவளை பார்த்து கொண்டே கேட்க, அவளும் எந்த குழப்பமும் இல்லாமல் அவனை பார்த்தாள். நிரந்தரமா அவருடன் சேர முடியுமா என்று எனக்கு தெரியல இளங்கோ. ஆனால் இந்த நேரத்தில் அவருடன் நான் இருந்தே ஆக வேண்டும் என்று மனது அடித்து சொல்கிறது. அதை மீற தைரியம் வரவில்லை. விட்டுடு என்றால் அவளும் தெளிவாக. நாங்க யாராவது கூட வரவாமா என சுவாமிநாதன் கேட்க, வேண்டாம்பா, நானே தெளிவா இல்லை, எல்லோரும் குழம்ப வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் என்று விட்டாள் எழிலரசி. அவளே தெளிவாக இல்லாத போது அவளுடன் சென்று ஜீவானந்தனிடம் எதுவும் பேச மற்றவர்களும் விரும்பவில்லை. தன் உடைகளையும் அத்தியாவசிய பொருட்களையும் எடுத்துக்கொண்டவள் அஸ்வந்தையும் தூக்கி கொண்டு கிளம்பிவிட்டாள். அவள் ஹாஸ்பிட்டலில் இறங்கிய போதே ரகுவரன் அவளுக்காக காத்திருந்தான். ஜீவானந்தன் காருக்கு அவளை அழைத்துச் சென்றவன் அவள் லக்கேஜை அதில் வைத்த பின்பே அவளை உள்ளே அழைத்து வந்தான். இன்னும் டிஸ்சார்ஜ் பண்ணலையாண்ணா? முடிச்சதுமா, செட்டில்மெண்ட் மட்டும் சார் பண்ணிட்டு இருக்காரு என ரகுவரன் கூறிக்கொண்டிருந்த போது ஜீவானந்தனே எதிரில் நடந்து வந்து விட்டான். எல்லாம் முடிந்தது ரகு, நீ ஆஃபீஸ் போயிடு, நான் வீட்டுக்கு போறேன். மேக்சிமம் 1 வீக், அப்புறம் வந்துடுவேன். எதுவானாலும் ஃபோன் பண்ணு, சைன் வேண்டுமென்றால் நேராக வா. வேகமாக அவன் திட்டமிட, சரி சார் என்பதை தவிர ரகுவரன் சொல்ல எதுவுமே இருக்கவில்லை. ரகுவரனிடம் பேசும்போது ஜீவானந்தன் கண்கள் அடிக்கடி அஸ்வந்த் மீது பட்டுப்பட்டுத்தான் மீண்டது. மருத்துவமனை என்பதாலோ என்னவோ அவன் எதுவும் கேட்கவில்லை. வா எழில் என்றவன் அவளுடன் சகஜமாக இணைந்து கொண்டான். காரை டிரைவர் ஓட்ட ஜீவானந்தன் மட்டும் முன்னால் ஏறிக்கொண்டான். ரித்தீஷும் பின்னால் தான் ஏறினான். காரை எடுத்ததுமே, பாப்பா யாருமா என அவன் முதல் கேள்வி கேட்க எழிலரசி ஒரு நொடி என்ன சொல்வதென்று புரியாமல் தயங்கினாள். ஜீவானந்தனும் கண்ணாடி வழியாக அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். நீயே என்ன வேண்டுமானாலும் சொல் என்பது போல அவன் பார்க்க, ச திமிர் பிடிச்சவன் என மனதிற்குள் கணவனை திட்டிக் கொண்டவள், உன் தம்பிதான் ரித்தி, நீ என் மகன் என்றால் இவன் உனக்கு தம்பிதான் என்றால் அவளும் கணவனை பார்த்து கொண்டே. அவன் உதடுகள் லேசாக வளைந்ததோ என்று அவளுக்கு சந்தேகம். அதற்குள் அவன் நகர்ந்துவிட கண்ணாடியிலிருந்து அவன் முகம் மறைந்து போயிற்று. தம்பியா? பேர் என்ன? என்கிட்ட வருவானா? வரிசையாக ரித்தீஷ் கேள்வி கேட்க தொடங்க எழிலரசியும் மென்குரலில் பதில் கூறிக்கொண்டே வந்தாள். அஸ்வந்தும் ரித்தீஷ் சிறுவன் என்பதால் அவனுடன் நன்றாக பேசிக்கொண்டே வந்தான். வீட்டில் கார் நின்றதும் நால்வரும் இறங்கினர். எழிலரசிக்கு அந்த நொடி திருமணம் செய்து கொண்டு 1000 கனவுகளுடன் அந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்த நாள் நினைவு வரத்தான் செய்தது. வீட்டிற்குள் நுழைந்ததுமே அங்கு எப்போதும் வேலை செய்யும் வேலையாட்கள் வந்து ஜீவானந்தனை நலம் விசாரித்துவிட்டு அவளிடமும் நலம் விசாரித்தனர். அவர்கள் சாதாரணமாக பேசியதிலிருந்தே ஜீவானந்தன் தவறாக எதுவும் சொல்லவில்லை என்று அவளுக்கு புரிந்தது. அங்கு வாட்ச்மேன் தவிர மற்ற அனைத்து வேலையாட்களும் பகலில் வந்துவிட்டு இரவில் சென்று விடுவார்கள். அதனால் யாருக்கும் வீட்டு விஷயங்கள் முழுதாக தெரியாது. ஜீவானந்தன் சொல்வதுதான்,
அத்தனை நேரம் ஜீவானந்தனை பெரிதாக கவனிக்காத அஸ்வந்த் இப்போதுதான் அவனை பார்த்தான். அம்மா, இது யாரு என அவன் ஜீவானந்தனை காண்பித்து கேட்க அந்த நிமிடம் ஜீவாவிற்கு வலிக்கத்தான் செய்தது. அவன் எழிலரசியை பார்க்க அவளும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை உணர்ந்தாள். ஒரே நாளில் தொடர்ந்து எல்லா கேள்வியும் வந்தால் அவளும் என்னதான் செய்வாள்? உன் அப்பாடா என அவள் கூற, அப்பாவா? அப்பா இல்லைன்னு சொன்ன என நாடியில் கை வைத்து யோசித்தான் சிறுவன். அவன் கூற்றில் ஜீவானந்தன் முகம் மேலும் சுருங்கியது. செத்துட்டேன் என்றே சொல்லிவிட்டாயா? அவளை நேராக பார்த்து ஜீவா கேட்க, அதெல்லாம் இல்லை, இப்போது நம்முடன் இல்லை என்றுதான் சொல்லி இருந்தேன் என்றாள் எழிலரசி வேகமாக. அவள் சொன்னது உண்மையே என்பது போல, எங்க போன? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்பாவோட வருவாங்க தெரியுமா என்று குற்றம் சாட்டினான் அவன். சாரிடா, அப்பாவுக்கு வேலை, அதான், மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் என அவன் கை நீட்ட சிறுவனோ ஓகே என உடனடியாக ஒத்துக்கொண்டு தந்தையிடம் தாவினான். மெதுவாடா என்று எச்சரித்து கொண்டேதான் எழிலரசி அவனை விட்டாள். என் மகனால் எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ சும்மா இரு என்றவன் வாகாக மகனை தூக்கி கொண்டான். உனக்கு என்ன மாதிரியே ஐஸ் என அவன் கண்களை ஆராய்ந்த அஸ்வந்த், அண்ணாக்கும் என ரித்தீஷையும் கூட்டு சேர்த்து அன்னையை தன்னை அறியாமல் வெறுப்பேற்றி வைத்தான். உன் பேர் என்ன என அஸ்வந்த் கேட்க, ஜீவானந்தன் என்றான் அவன். ஜி ஜி ஜீப்பா, ஓகேவா என அஸ்வந்த் சுருக்கம் கண்டுபிடிக்க, நந்துப்பா என்று கூப்பிடுகிறாயா என்றான் ஜீவானந்தன். நல்லா இருக்கு நந்துப்பா என அவன் தந்தை கழுத்தை கட்டிக்கொள்ள அவனும் மகனை ஆற தழுவிக்கொண்டான். வெளியில் மிக சாதாரணமாக பேசுவது போல் இருந்தாலும் அஸ்வந்தை தோளோடு சேர்த்து அணைத்து கொண்ட போது அவன் கண்கள் கலங்கத்தான் செய்தது. கலங்கிய கண்களுடனே ஒரு நொடி மனைவியை வெறித்தவன் பின் அதை துடைத்து கொண்டு அஸ்வந்தை ஒழுங்காக பிடித்து கொண்டான். நம் ரூமுக்கு வா என்று விட்டு ஜீவா முன்னால் சென்றுவிட எழிலரசியும் ரித்தீஷும் அவனை தொடர்ந்தனர். அத்தியாயம் 6. முதல் தளத்தில் இருந்து அவர்கள் அறைக்கு வந்த எழிலரசி சுற்றி பார்த்து கொண்டேதான் நடந்தாள். அந்த வீட்டில் எதுவுமே மாறவில்லை. அங்கு ஹாலில் இருந்த அவர்கள் திருமண புகைப்படத்திலிருந்து அறைக்குள் இருந்த அவர்கள் குடும்ப புகைப்படம் வரை அனைத்தும் அப்படியேதான் இருந்தது. உன்னிடம் ஃப்ரீயாக தான் இருக்கு, உன் ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கோ, அக்ஷுவிற்கு என்று வாங்கிய கபோர்டும் அப்படியேதான் இருக்கு, அவனுடையதை அதில் வச்சுக்கலாம், வா நானும் ஹெல்ப் பண்றேன் என்றவன் குழந்தையை இறக்கி விட்டுவிட்டு அவள் பையை எடுக்க, இதை நீங்க வைங்க என மகன் பையை அவனிடம் கொடுத்தவள் தன்னுடையதை தானேதான் அடுக்கினாள். ரித்தீஷ் அவளுக்கு உதவ அஸ்வந்த் தந்தைக்கு உதவினான். நீ ஆஃபீஸ் எல்லாம் போவே நந்துப்பா? எப்போ போவேன், எப்போ வருவேன், எப்படி இவ்வளோ பெருசா வளர்ந்த என ஏதேதோ அஸ்வந்த் கேட்டுக்கொண்டிருக்க ஜீவானந்தனும் அனைத்திற்கும் பொறுமையாக பதில் கூறிக்கொண்டே வேலையை பார்த்தான். அக்ஷு தூங்கும் நேரம் என எழிலரசி இடையில் கூற, நான் தூங்க வைக்கிறேன் என்றவன் மகனை தூக்கி கொண்டு கட்டிலுக்கு சென்று விட்டான். அவன் கதை சொன்னால்தான் தூங்குவான். வேகமாக எழில் கூற, ட்ரை பண்றேன் என்றான் ஜீவானந்தன். அப்பா நல்லா கதை சொல்லுவாருமா ரித்தீஷ் வெள்ளந்தியாக கூற, அவளோ அதானே உங்க அப்பாவுக்கு கதை சொல்ல சொல்லியா தரணும் என்று முணுமுணுத்து கொண்டாள். என்னை விட என் மனைவிக்கு கற்பனை வளம் அதிகம் ரித்தி என ஜீவானந்தனும் கூறி வைக்க சிறுவர்கள் இருவரும் ஒன்றும் புரியாமல் விழித்தனர். நானும் கதை கேட்கிறேன்பா என ரித்தீஷும் பெட்டிலேறி படுத்துவிட எழிலரசிதான் என்ன செய்வது என்று புரியாமல் விழித்தாள். நிறையவே இடம் இருக்கு, நீயும் வந்து படுத்தால் உனக்கும் சேர்த்தே சொல்கிறேன் என ஜீவானந்தன் அவளையும் சேர்த்து கூப்பிட்டு வைக்க, நீங்க சொல்லி நான் கேட்டவரை போதும், நான் வெளியே இருக்கேன் என்று விட்டு வேகமாக சென்று விட்டாள் எழிலரசி. ஜீவானந்தனும் ஒரு தோல் குழுக்களுடன் குழந்தைகளுக்கு கதை சொல்ல ஆரம்பித்தான். அவன் மெல்லிய குரலில் கதை கூறுவதை கேட்டுக்கொண்டே சிறுவர்கள் இருவரும் தூங்கிவிட்டனர். தன் கையிலேயே படுத்து தூங்கிவிட்ட இருவர் நெற்றியிலும் மென்மையாக இதழ் பற்றி அவர்களை படுக்க வைத்துவிட்டு எழுந்தான் ஜீவானந்தன். வெளியே வந்து அவன் மனைவியை தேட அவளோ கீழே சமையலறையில் ஏதோ செய்து கொண்டிருந்தாள். நேரமாகிவிட்டதால் வேலையாட்கள் கிளம்பி சென்றிருந்தனர். ஜீவானந்தனும் இறங்கி கீழே வந்தான். நேராக சமையலறைக்குள் வந்தவன் அங்கு ஃப்ளாஸ்கில் இருந்த ஹார்லிக்ஸை ஒரு கப்பில் ஊற்றிக்கொண்டு, உனக்கும் ஒரு கப்பில் விடவா என்று கேட்க, நான் காஃபி குடிச்சிட்டேன் என்றாள் எழில். என்ன செய்கிறாய்? குழந்தைகளுக்கு தனியா ஃப்ரூட் சாலட் என்றவன் அங்கேயே இருந்த சிறிய டைனிங் டேபிளில் அமர்ந்து விட்டான். வெட்டி வைத்திருந்த பழங்களில் ஒரு பகுதியை கப்பில் போட்டு அமைதியாக அவனுக்கு எதிரில் வைத்தாள் எழிலரசி. அவனோ அதை மீண்டும் அவள் அருகிலேயே வைத்து விட்டான். எனக்காக நீ எதுவுமே செய்யாத எழில். நீ என்ன நினைத்து இங்கே வந்திருக்கிறாய் என்று எனக்கு ஓரளவு புரியுது. பட் என்னை கணவனாக மனதார நேசிக்காமல் எதுவுமே செய்யாதே. வேஸ்ட். எப்படியும் ஒரு நாள் போகத்தானே போகிறாய். எல்லாம் எப்போதும் போலவே இருக்கட்டும். வெறுமையான அவன் குரலில் எதுவும் கண்டுபிடிக்க முடியாமல் போக அவனை திரும்பி பார்த்தவள், இப்ப என்ன போன்னு சொல்லுறீங்களா என கோபத்துடன் கேட்க, நான் எங்கம்மா அப்படி சொன்னேன்? இது உன் வீடு எழில், நீ என் மனைவி. நீ மட்டும்தான். இந்த வீடு, நான் எல்லாத்திலுமே முதல் உரிமை உனக்குத்தான். உனக்கு பின் தானே எனக்கே உரிமை. இதையெல்லாம் நீதான் உணரவில்லை.
உணராமல் எனக்கு எதுவும் செய்யாதே என்றுதான் சொல்கிறேன். மற்றபடி உன் இஷ்டம்தான். எதையும் தெளிவாவே பேச மாட்டீங்களா? அவன் கூற்றில் அவளுக்கு குழப்பம்தான் மிஞ்சியது. அதைத்தான் கோபமாக வெளிக்காட்டினாள். கையில் இருந்த ஹார்லிக்ஸை குடித்து முடித்திருந்தவன் நிதானமாக எழுந்தான். நான் தெளிவாதான் பேசுகிறேன் எழில். நீ புரிந்து கொள்ள விரும்பவில்லை, அவ்வளவுதான். பேசிக்கொண்டே கப்பை அலம்பி வைத்தவன் நானும் ஹெல்ப் பண்றேன் என்று விட்டு அவள் பதிலை எதிர்பார்க்காமல் ஒரு மாதுளம்பழத்தை எடுத்து உரிக்க ஆரம்பித்து விட்டான். இருவரும் வேலையை முடித்துவிட்டு வரும்போது சிறுவர்களும் எழுந்துவிட்டனர். அப்பா பசிக்குது என எழுந்ததுமே ரித்தீஷ் கேட்க எழிலரசி இருவருக்கும் ஃப்ரூட் சாலட்டை எடுத்து வந்து கொடுத்தாள். நன்றாக தூங்கி எழுந்திருந்த அஸ்வந்த் அப்போதுதான் அந்த அறையை சுற்றி பார்த்தான். நந்துப்பா, இது நானா என அங்கிருந்த படத்தை காண்பித்து அஸ்வந்த் கேட்க, ஆமாடா நீயேதான் என்றான் ஜீவா. அப்பா, எனக்கும் அம்மா கூட போட்டோ வேணும் என ரித்தீஷும் தம்பியை தொடர்ந்து கேட்டு வைத்தான். அந்த அறையில் ஜீவானந்தன் குடும்ப புகைப்படம் போலவே ஜீவாவும் ரித்தீஷும் மட்டும் எடுத்துக்கொண்ட படங்களும் இருக்கும். இப்போது எழில் நேரில் வரவும் சிறுவனுக்கும் ஆசை வந்தது. ரித்தீஷ் சொன்னதை கவனித்த அஸ்வந்த், எனக்கும் இப்படி வேணும் என ரித்தீஷும் ஜீவாவும் இருந்த படத்தை காண்பித்து கேட்க, நாளைக்கு போட்டோகிராஃபரை வர சொல்றேன்டா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் எடுத்துடலாம் என்று இருவருக்கும் பொதுவாகவே பதில் கூறினான் ஜீவானந்தன். இப்போ ரொம்ப தேவையா என எழில் மெதுவாக சிடுசிடுக்க, இருக்கட்டும் எழில், கடைசியில் எனக்கு அதை மட்டும்தானே விட்டுவிட்டு போவாய், எனக்கும் ஏதாவது வேண்டாமா என்றான் அவன். என்னவோ நான் தப்பு செய்தது போலவே பேச வேண்டியது என்று முனகிக்கொள்ள மட்டும்தான் எழிலால் முடிந்தது. மறுநாள் சொன்னது போலவே ஜீவானந்தன் ஒரு போட்டோ ஷூட் ஏற்பாடு செய்துவிட்டான். அவர்கள் வீட்டிலேயே இருந்த தோட்டத்தில் போட்டோ எடுத்துக்கொள்ளலாம் என்று முடிவு செய்தனர். சிறுவர்கள் இருவரும் ஆர்வமாக இருந்ததால் எழிலரசியால் எதுவும் மறுக்க முடியாமல் போனது. வேறு வழியில்லாமல் அவளும் போட்டோவிற்கு வந்து நின்றாள். எடுத்த புகைப்படங்களை ஆல்பம் போட சொல்லிவிட்ட ஜீவானந்தன் அவர்கள் நால்வரும் இருக்கும் ஒரு படத்தையும் குழந்தைகள் இருக்கும் சில படங்களையும் ஃப்ரேம் செய்யவும் சொல்லிவிட்டான். எவ்வளவுதான் அமைதியாக இருக்க வேண்டும் என்று எழிலரசி நினைத்தாலும் அவள் பொறுமையை ஜீவானந்தனின் சில செயல்கள் சோதிக்கத்தான் செய்தது. போட்டோ எல்லாம் எடுத்து முடித்ததும் சிறுவர்கள் இருவரும் விளையாட சென்றுவிட ஹால் சோஃபாவில் அமர்ந்திருந்த ஜீவானந்தன் அருகில் எழிலரசியும் வந்து அமர்ந்தாள். உங்களுக்கு கொஞ்சமும் மனதிற்குள் குத்தவே இல்லையா? அவனை நேராக பார்த்து முகம் சுருங்க சிறு எரிச்சலுடன் அவள் கேட்க, எதற்கு கேட்கிறாய் என்று தெளிவா சொன்னால் பதில் சொல்லலாம் என்றான் அவன் அசால்ட்டாக. புரியாத மாதிரியே நடிக்காதீங்க ஜீவானந்தன். அப்படியே 4 பேரும் ஒரே குடும்பம் என ஆக்கிவிடலாம் என்று பார்க்குறீங்களா? ரித்தீஷ் நம் குடும்பமா? கண்டிப்பா நம் குடும்பம்தான். இதில் என்ன சந்தேகம் உனக்கு? உங்கள் குடும்பம் என்று மட்டும் வேண்டுமானால் சொல்லிக்கலாம். நீ என் மனைவி எனும்போது அவன் கேள்வியாக நிறுத்த, இப்போது அவள்தான் வாயடைத்து போனாள். இந்த கன்றாவி பிடிக்காமல் தானே போனேன். அவள் மெதுவாக முனக அவளையே வெறித்து பார்த்தான் ஜீவானந்தன். இன்னமும் உன் கற்பனை வளத்தை தாண்டி என்னிடம் எதுவும் கேட்க தோன்றவில்லை இல்லையா? தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தவள் அவன் கூற்றில் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். என்ன கேட்கணும்? நீங்க சொல்ல போகும் எந்த விளக்கத்தையும் என் மனம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை எனும்போது எதுக்கு கேட்கணும்? கோபமாக கேட்டவளை பார்த்து அவன் சலிப்புடன் தலையசைத்துக் கொண்டான். நீயாக சில புள்ளிகளை இணைத்துவிட்டு அது நேர்கோடுதான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய் எழில். அந்த புள்ளிகள் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமே இல்லாத இடத்தில் இருப்பவை. அதில் நேர்கோடு வர வாய்ப்பே இல்லை தெரியுமா? புருவங்கள் உயர அவன் கேள்வியாக நிறுத்த, பொய் எதுவும் சொல்ல முயற்சிக்காதீங்க ப்ளீஸ். ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். நிதர்சனத்தை ஏத்துக்கவே முயற்சி பண்றேன், விடுங்க என்றாள் எழில். அதற்கு மேல் ஜீவானந்தனும் எதுவும் பேசவில்லை. எழுந்து சென்று விட்டான். பொய்தான் என்று முடிவே செய்துவிட்டவளிடம் பேசி என்ன பயன்? அவள் மனம் மாறினால் ஒழிய இதற்கு விடிவு காலம் இல்லை என்று அவனுக்கு தெளிவாக புரிந்தது. இப்போதைக்கு அவனால் முடிந்ததாக அக்ஷு உன்னை கூப்பிடுறான் எழில் என்று கூறி அவளை திசை திருப்பி மட்டும் விட்டான். அன்று ராகவன் அலுவலகத்திற்கு வந்திருந்த போது சக்தி அங்கேதான் இருந்தாள். இளங்கோ வேலை விஷயமாக வெளியே போயிருந்தான். அவன் வந்த வேலை விஷயம் அனைத்தும் டிஸ்கஸ் செய்து முடித்ததும், ஒரு காஃபி குடிக்கலாமா சக்தி என்றான் ராகவன். ஷியோர், வாங்க ராகவன் என்றவள் அவனை அழைத்து கொண்டு தன் கேன்டீனிற்கே வந்தாள். இருவரும் ஆளுக்கு ஒரு காஃபி வாங்கி கொண்டு அமர்ந்தனர். இப்போதெல்லாம் சுவாமிநாதன் சார் அதிகம் வருவதில்லை போல. ஆமா ராகவன், அப்பாவுக்கு வயசாகி போச்சு. முன்னாடி போல் முடிவதும் இல்லை. அதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டும் என்று நானும் இளங்கோவும் முழுசா பொறுப்பு எடுத்துக்கிட்டோம். அவர் எப்போதாவது வருவதுதான். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸுடன் கோவில் பொது சேவைன்னு ஏதாவது செய்வார். அவருக்கு அதில்தான் சந்தோஷம். உண்மைதான். இளங்கோவும் நீங்களும் செய்யும் வேகத்திற்கு அவரால் ஈடு கொடுக்க முடியுமா என்றே சந்தேகம் என்றான் ராகவன். இளங்கோவிற்கு ஏதோ வெறி ராகவன். கோபத்தில் தவறா எதுவும் செய்யாமல் முன்னேறத்தானே போராடுகிறான் என்று நாங்களும் விட்டுவிட்டோம். யாரை எதிர்த்து போராடுறானோ அவருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் நீங்களே இங்கே வந்தீங்க என்று தெரிந்தால்தான் கொஞ்சம் அதிர்ந்து போவான் பாவம் என்றாள் சக்தி. புரியல சக்தி என குழப்பத்துடன் ராகவன் கூற, நீங்க ஜீவானந்தன் கம்பெனிக்கு மெயின் சப்ளையர் தானே ராகவன்? அங்கிருந்து எங்கள் கம்பெனியை ரெக்கமெண்ட் செய்ததால் தானே இங்கேயும் ப்ராடக்ட் சப்ளை பண்றீங்க.
என்னிடம் முதல் நாள் சொன்னீங்களே என சக்தி நினைவுபடுத்த, எஸ், பட் அதுக்கென்ன என்றான் அவன் இன்னமும் புரியாமல். ஜீவானந்தன் கம்பெனி பற்றி இளங்கோவிடம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருந்தேனே ராகவன். அதுக்கு காரணம் இருக்கு என்றவள் எழிலரசி ஜீவானந்தன் திருமணமாகி பிரிந்ததை மட்டும் கூறினாள். காரணமெல்லாம் அவள் எதுவும் சொல்லவில்லை. ஜீவானந்தன் மேல் இளங்கோவிற்கு பயங்கர கோபம் உண்டு. அதுதான், நீங்க அங்கேயும் சப்ளையர் தான் என்பதை சொல்ல வேண்டாம் என்று சொன்னேன் என முடித்தாள் சக்தி. ராகவனிடம் சீக்கிரமே அவளுக்கு ஒருவித நல்ல நட்பு உண்டாகியிருந்தது. அவன் கண்ணியம் கூட காரணமாக இருக்கலாம். அதனால்தான் மனம் விட்டு அவனிடம் பேசினாள். அவனும் இருக்கும் நிலையை கெடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. எதுவும் குடைந்து கேள்வி கேட்டோ குறுக்கே பேசியோ அவளை சங்கடப்படுத்தாமல் அவள் சொல்வதை மட்டும் கேட்டுக்கொண்டான். தொழில் சம்பந்தமா ஏதாவது ஹெல்ப் வேண்டுமென்றால் என்னிடம் கேளுங்க சக்தி, என்னால் முடிந்ததை கண்டிப்பா நான் செய்வேன் என்று மட்டும் அவன் கூற, ஷியோர் ராகவன் என்றாள் அவளும் சிறு புன்னகையுடன். இருவரும் எழுந்து கொள்ள அவள் குடித்து முடித்திருந்த கப்பை அனிச்சை செயலாக அவனை கையில் எடுத்து சென்று வைத்துவிட்டு வந்தான். ஏன் ராகவன், நானே எடுத்திருப்பேனே என அவள் சிறு சங்கடத்துடன் கூற, பழகிடுச்சு சக்தி, அம்மாவுடன் வெளியே போனால் அவங்க வேலையும் சேர்த்து நானே செய்வேன். கைப்பழக்கம், இதில் என்ன இருக்கு, ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க, டீல் முடிஞ்சிடும் என அவன் தோளை குலுக்க, தேங்க்ஸை இப்படி கேட்டு வாங்குறீங்களே என சிரித்து கொண்டவள் தேங்க்ஸ் ராகவன் என்று கூறவும் தவறவில்லை. வேலை விஷயமாக வெளியே வந்திருந்த இளங்கோ அப்படியே வாசுகியையும் பார்க்க வந்துவிட்டான். ஜீவானந்தன் அலுவலகத்தில் இல்லை என்று தெரிந்ததால் நேராக அந்த கம்பெனி வாசலுக்கே வந்துவிட்டான். அவன் வாசுகிக்கு போன் செய்து அழைக்க, அவளும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துவிடுகிறேன் என்று தோழியிடம் சொல்லிவிட்டு இளங்கோவை பார்க்க வந்துவிட்டாள். அவள் வந்து காரில் ஏறவும் அவளுக்காக வாங்கி வந்திருந்த ஜூஸ் கேக்கை அவளிடம் கொடுத்துவிட்டு காரை சற்றே தள்ளி வந்து நிறுத்தினான் இளங்கோ. ஒரு வழியா ஆயா வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? கேக்கை மும்முரமாக சாப்பிட்டு கொண்டிருந்தவள் அவன் குரலில் இருந்த எரிச்சலையெல்லாம் கவனிக்கவில்லை. அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணாதடா, பாவம், சமத்து பையன் தெரியுமா, ஒரு கஷ்டத்தில் ஹெல்ப் பண்ணக்கூடாதா? அதுவும் ஜீவா சார் அண்ணாக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார், இது கூட செய்யாட்டி எப்படி? அப்படி என்ன அந்த சார் கிழிச்சாராம்? இப்போதுதான் அவன் குரல் வேறுபாட்டை உணர்ந்து வாசுகி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். உனக்கு ஏண்டா இத்தனை கோபம் என அவள் புரியாமல் கேட்க, அதில் சுதாரித்து விட்டவன், ரொம்ப தான் பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாயே, அதான் கேட்டேன் என்றான் சாதாரணம் போல. அவள் கையில் இருந்த மீதி ஜூஸையும் வாங்கி அவன் குடித்ததில் அவள் அதற்கு மேல் எதுவும் சந்தேகப்படவில்லை. உனக்கு தெரியாது இளங்கோ, அண்ணாவுக்கு சரியான நேரத்தில் அவர்தான் வேலை கொடுத்தார். நாங்கள் படிக்கும்போதே எங்கள் பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தேனே. அண்ணா படிப்பு முடிஞ்சதும் உடனடியாக வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம். அப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு வேறு சரியில்லை. வேலை கொடுத்ததும் இல்லாமல் முதல் மாத சம்பளம் கொடுக்கும் முன்பே என் முழு மெடிக்கல் செலவும் ஏற்றுக்கொண்டாராம். என் படிப்புக்கு கூட நிறைய உதவி இருக்கார். அண்ணாவுக்கு ஜீவா சார் கடவுள் மாதிரி, எனக்கும் அப்படித்தான்னு சொல்லியிருக்கார். அவருக்கு ஒரு கஷ்டம் எனும் போது செய்யாமல் இருந்தால் பாவமாகிடும்டா. சீரியஸாக வாசுகி பேச இளங்கோ ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டான். இந்த அளவு இவள் ஜீவானந்தன் மேல் பற்று வைத்திருப்பதால் தான் அவன் உண்மையை சொல்லவே யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. உங்க அண்ணாக்கு வேறு எங்கேயுமே வேலை கிடைக்கலையாடி? கடைசியாக சம்பந்தமே இல்லாமல் அவன் கேள்வி கேட்க, என்னடா வளர்ற என்றாள் அவள் எரிச்சலுடன். ஒன்றும் இல்லை தாயே, நீ உன் சாருக்கு கோவில் கட்டி கும்பிடு, அப்படியே என்னையும் கொஞ்சம் கவனிப்பது தானே. பேச்சை மாற்றிக்கொண்டே அவள் கையை பிடித்து இளங்கோ இழுக்க, அவன் தோல் மேல் விழுந்தவள் விழுந்த வேகத்தில் எழுந்து விட்டாள். சி போடா, இன்னும் ஒரு 2 இயர்ஸ் அடக்கமாயிரு. அண்ணாவுக்கு கல்யாணம் ஆன அப்புறம் நீ பொண்ணு கேளு, அப்புறம் நம்ம கல்யாணம், அப்புறம்தான் எல்லாம். நீட்டமாக அவள் வசனம் பேச அவனோ தலையில் அடித்து கொண்டான். காலேஜில் லவ் பண்ணது பெரிய தப்பா போச்சே என அவன் சத்தமாக புலம்ப, தப்பா? என்ன காதலிச்சது தப்பா உனக்கு என அவனை போட்டு மொத்தி எடுத்தாள் வாசுகி. அவளிடம் பல அடிகளை வாங்கி கொண்ட நிறைவில் அவளை மீண்டும் அலுவலகத்தில் விட்டுவிட்டு இளங்கோ கிளம்பினான். இளங்கோ கிளம்பும் வரை வாசுகிக்கு வேறு நினைவே இல்லை. அவள் கிளம்பிச் சென்றதும் பொறுமையாக அவன் பேசியதை அசை போட்டுக்கொண்டே நடந்தவளுக்கு திடீரென்றுதான் ஜீவானந்தன் ஏற்கனவே இளங்கோ பற்றி பேசியது நினைவு வந்தது. ராகவன் கூட ஏதோ சொன்னானே, அடுத்த முறை இளங்கோவிடம் பேசும்போது இது பற்றி மறக்காமல் கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் வாசுகி.